ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் பூர்ணிமா வந்துட்டு 16 லட்சம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, நல்ல லக்கான ஆள் தான். பார்த்தீங்கன்னா, 16 லட்சம்னா சும்மா சாதாரண காசா சொல்லுங்கள். 16 லட்சம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அது ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம எவ்வளவோ தப்பான விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்கள நம்ப முடியாது. பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்துட்டு ஒவ்வொரு சனி, ஞாயிறு வரும்போதும் கமல் சார் கேட்கும்போது சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுடைய பழைய ஹேபிட் தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி இந்த சாரிலாம் வந்து சும்மா ஏதோ கேட்குறோம்னு நினச்சிட்டு கேட்டிருப்பாங்க. அது இல்லாமல் 16 லட்சம்னா சும்மா கிடையாதுல்ல. 16 லட்சம் காசு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் கூட அவங்க மன்னிப்பு கேட்டு போயிருந்துக்கலாம். ஸோ எது எப்படியோ ஆனால் 16 லட்சம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. அது நல்ல முடிவு தான். ஏன்னா எப்படியும் இந்த வாரம் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. இந்த வாரம் எப்படியும் வெளியே வந்துடுவாங்க. அப்படிங்கும்போது 16 லட்சத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றது வந்து நல்ல பெரிய விஷயந்தான். ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்லாம் எப்படி என்ன ஒரு கணிப்பு இருக்காங்கன்னு தெரில. எப்படி எல்லாமே வின் பண்ணுவாங்களா, முடியுமா அப்படின்னு ஒரு தாட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலி 16 லட்சம் நல்ல பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் யார் இவங்க அடுத்ததை இன்னும் நிறைய பேர் வேறு யாராவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் இப்போ வெளியே மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஏற்பு அதிகமாக சம்பாதிக்கல. ஸோ அவங்களாம் ட்ரை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பூர்ணிமாவோட மைண்ட் கேமு அவங்க வந்து ஜெயிக்க வச்சிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்கும்போது பூர்ணிமா தான் ரன்னர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறவங்க அதிகப்படியான லட்சத்தை வாங்குவாங்க. இவங்க 16 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் ரன்னர். ஸோ இவங்க தான் செகண்ட் ப்ளேஸு. ஸோ அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். பார்க்கலாம் இந்த வாரம் அடுத்தது சனி, ஞாயிறில் யார் வெளியேறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் மாயா கன்ஃபார்மாக வெளியே போவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் விஜய் டிவி என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி, ஓகே, பாய்.